नमस्ते। राष्ट्रभाषा अनुवाद अभ्यास ट्रांसलेशन पार्ट 6। रबर घास वृक्षों के दूध से बनाया जाता है। उसके वृक्ष भारत, जावा, सुमात्रा, मलाया, अफ्रीका और दक्षिण अमेरिका में पाए जाते हैं। रबर का दूध देने वाली लताएं भी होती हैं। इस प्रकार की लताएं भारत, बर्मा, जावा आदि जगहों में पाई जाती हैं। रबर காஷ்னா முக்கியமான சிறப்பான. அடுத்து இப்போ குறிப்பிட்ட விருக்ஷம்னா மரங்கள். குறிப்பிட்ட மரங்கள்லேருந்து தூது சே பனாயா ஜாத்தே ஹை. ஒரு குறிப்பிட்ட வகை மரத்தினுடைய பாலிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. உஸ்கே விருக்ஷ அந்த மாதிரியான மரங்கள் பாரதம், ஜாவா, சுமாத்ரா, மலாயா, ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் பாயே ஜாத்தேனா காணப்படுகின்றன. ரப்பர் கா தூத் ரப்பருடைய பால், தேனே வலி கொடுக்கக்கூடிய, லதாயேனா கொடிகள், கிரீப்பர்ஸ், கொடிகளும் இருக்கின்றன. இஸ் பிரகார் இந்த விதமான கொடிகள் எல்லாம் லதாயன் கொடிகள் பாரதம், பர்மா, ஜாவா முதலிய ஜககோமே இடங்களில் பாயி ஜாத்தியை காணப்படுகின்றன. ரப்பர் ஒரு குறிப்பிட்ட வகை மரத்தின் பாலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதன் மரங்கள் பாரதம், இந்தியா, ஜாவா, சுமத்ரா, மலேயா, ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் காணப்படுகிறது. ரப்பர் தரும் கொடிகளும் இருக்கின்றன. இந்த விதமான கொடிகள் பாரதம், பர்மா, ஜாவா முதலிய இடங்களில் காணப்படுகின்றன. रबर के दूध को इकट्ठा करने के बाद उसे गर्म पानी में उबाला जाता है। उबलने पर वह नरम हो जाता है। रबर को सीधे आग पर नहीं उबालते क्योंकि उसमें जल्दी आग लग जाती है। पानी में उबालने के बाद जो सीज नीचे बैठ जाती है उसी में से रबर निकालते हैं. रबर के दूध को रबरुடைய பாலை इकट्ठा करने के बाद ஒன்று சேர்த்த பிறகு उसे அதை गरम पानी में சூடான சுடுதண்ணியில் உபாலா ஜாத்தாகை தண்ணியில் கொதிக்க வைக்கிறாங்க. உபால்னே பர் கொதித்த பிறகு வகு நரம் ஹோ ஜாத்தாகை அது சாஃப்ட் ஆகிடுது, மென்மை ஆகிடுது. ரப்பர்கோ சீத்தே ரப்பர் நேரடியாக ஆகு பர் நகி உபால்தே, ஆகுனா நெருப்பில் கொதிக்க வைக்க முடியாது. கியோங்கி ஏனென்றால் உஸ்மே அதில் ஜல்தி ஆக் லக் ஜாத்திகை அதில் சீக்கிரமாக நெருப்பு பற்றிக்கொள்ளும். பானி மே உபால்னே கே பாத் தண்ணியில் கொதிக்க வச்ச பிறகு ஜோ சீஜ் கொஞ்சம் பொருள் நீச்சே பைட் ஜாத்திகை கீழே போய் உட்காந்துக்கிறோம். உசி மே சே அதிலிருந்து தான் ரப்பர் நிக்கால்தே ஹேன் ரப்பர் வெளியே வருகிறது.
ரப்பரோட பாலை ஒன்று சேர்த்த பிறகு அதை வந்து சூடான தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. கொதித்த பிறகு அது வந்து ரொம்ப சாஃப்டாக ஆயிடுது. ரப்பரை நேரடியாக கொதிக்க வைக்க முடியாது. ஏன்னா அது வந்து சீக்கிரம் தீப்பிடிச்சிக்கிறோம். தண்ணியில் கொதித்த பிறகு சில பொருள் வந்து தண்ணிக்குள்ளே கீழே போய் உட்காருது. அதுலேருந்து தான் ரப்பரை வெளிக்கொண்டு வராங்க. आज रबर ने हमारे जीवन में इतना अधिक स्थान जमा लिया है कि यदि वह ना हो तो हमारे अनेक अत्यावश्यक कार्य बंद हो जाएं. இன்றைக்கி வந்து ரப்பர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு அதிகமான இடத்த பிடிச்சிருக்குது. என்ன மாதிரியான இடத்த பிடிச்சிருக்குது? यदि वह ना हो, ரப்பர் இல்லாட்டி தோ ஹமாரே அநேக் நம்முடைய அநேகமான நிறைய அவசியமான அவசியமான விஷயங்கள் கூட பந்து ஹோ ஜாயேன் நின்று போயிடும். ரப்பர் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும், ரப்பர் இல்லைன்னா வேலை செய்ய முடியாதுன்ற மாதிரியான நிலைமைக்கு இருக்கும். இங்கிலீஷில் பார்க்குறோம். Part 6, Lesson 6. Rubber is prepared from the latex of certain trees. Those trees are found in India, Java, Sumatra, Malaysia, Africa and South America. There are creepers also that give latex. These kind of creepers are found in India, Burma and Java. After collecting the latex, it is boiled with water. On boiling it becomes soft. Rubber is not boiled in fire directly because it is easily inflammable. After boiling in the water, rubber is prepared from the sediment at the bottom. Today, rubber has occupied an important role in our life. Our many essential works will be stopped if it is not available. படம் 6. ரப்பர் ஒரு குறிப்பிட்ட வகை மரத்தின் பாலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதன் மரங்கள் இந்தியா, ஜாவா, சுமாத்ரா, மலேயா, ஆப்பிரிக்கா மற்றும் தென்னமெரிக்க நாடுகளில் காணப்படுகின்றன. ரப்பர் பால் தரும் சில கொடிகளும் இருக்கின்றன. இவ்வகையான கொடிகள் இந்தியா, பர்மா, ஜாவா போன்ற இடங்களில் காணப்படுகின்றன. ரப்பர் பாலை சேகரித்த பிறகு அது சூடான நீரில் கொதிக்க வைக்கப்படுகிறது. கொதித்த பிறகு அது நெகிழ்ந்து விடுகிறது. ரப்பரை நேரடியாக நெருப்பில் கொதிக்க வைப்பதில்லை, ஏனென்றால் அது சீக்கிரம் தீப்பிடித்து கொள்ளும் தன்மையுடையது. தண்ணீரில் கொதிக்க வைத்த பிறகு அடியில் தேங்கும் பொருளிலிருந்து ரப்பர் எடுக்கிறோம். இன்று ரப்பர் இல்லாவிடில் நமது பல முக்கியமான வேலைகள் நின்று போகும் அளவிற்கு நமது வாழ்வில் ரப்பர் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. தன்யவாத்.